அன்பான மக்களே, நம்மளோட விஜய் காவேரிக்கு வந்து இன்னைக்கு மகாநதியில் பயங்கரமாக ஷூட் போயிட்டுருக்கு. நைட்டில் ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க. ரோடு சீனுன்றதுனால நைட்டு விடிய விடிய ஷூட் பண்ணியிருக்காங்க. ஷூட் நைட்டு வர போயிருக்கு அப்படிங்கிறதான். அந்த அளவுக்கு பயங்கரமான லென்த்தியான சீன் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஸ்ரீனிக்கிட்டேருந்து நம்ம கிடைச்ச விஷயம் இது வந்து. ஆனால் எந்த மாதிரி சீன்ஸ்லாம் எடுத்திருப்பாங்க, விஜய் காவேரி மீட் பண்ணுற சீன்ஸு, அதனால் வந்து பயங்கரமாக போயிருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது. ஏன்னா நைட்டு ரொம்ப நேரம் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமாக டீப்பாக வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான். விஜய் காவேரி ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுறாங்க இல்லையா, அதனால் வந்து அந்த சீன்ஸ்லாம் வந்து அவ்வளோ அழகாக எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறது தான். ஆனால் நம்ம டைரக்டர் சார் வந்து பயங்கரமாக, ஏன்னா ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ண வைக்கிறதுனால அதை கொஞ்சம் நல்லா எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு எடுத்திருப்பார். அது விஜய் காவேரிக்கு மட்டும், மற்ற யாருக்குமே கிடையாது. இந்த இடத்துல வந்து யாருக்குமே கிடையாது, விஜய் காவேரிக்கு மட்டும்தான். அப்போ 2 பேரும் சேர்றாங்களா இல்லை 2 பேரும் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல. இந்த ஃபஸ்ட் டைம் மீட்டிங்காக இருக்கும்னு எனக்கு தோணுது. என்ன அப்படின்னு தெரியல. ஃபஸ்ட் டைம் தனியாக மீட் பண்ணுறாங்க, மனசு விட்டு பேசுகிறாங்க அப்படின்னா வந்து அந்த சீன் நல்லா இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு செம்மையாக வந்து எடுத்திருப்பாங்க தானே. அந்த மாதிரி சீன்ஸ்லாம் வந்து எடுத்துருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா நம்ம ஸ்ரீனி கொடுத்த டைமில் வந்து நம்ம வந்து யோசித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மீட் வந்து விஜய் காவேரி சந்திக்கிற இது வந்து பயங்கரமாக கொண்டு போயிருப்பாங்க. நைட்டு ஷூட் வேறு, அது நடு ரோட்டில் அவ்வளோ அழகாக வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ நாள் விஜய் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தார் இல்லையா, அதை 2 பேருமே மனசு விட்டு ஓப்பனாக பேசியிருப்பாங்க அப்படிங்கிறதான் அந்த இடத்துல நம்ம யோசிக்கிறோம். கண்டிப்பாக நான் அப்படி தான் யோசிக்கிறேன். மனசு விட்டு யாருமே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல மனசு விட்டு பேசுறதுக்கு தோணும் தானே. இப்போ கனவுல வந்து அவ்வளோ டீப்பாக இறங்கி பேசுகிறாங்க, ஆனால் நேரில் பேச முடியாது இல்லையா. இப்போ தனியாக இருந்தால் என்னாச்சு ஏதாச்சு, நீ அப்படி உங்கள் அம்மா கூப்பிட்டோன்னே போயிட்டேன், நான் என்னை தனியாக விட்டு போயிட்டேன், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுகிறதுக்கு நம்மக்கிட்டேயே 1000 கேள்வி இருக்கு இல்லையா. அதனால் வந்து அந்த கேள்விக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக விஜய் கேட்பார், காவேரி கேட்பாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஷன் போயிருக்கும் அப்படின்றதான். ஆனால் ரொம்ப நேரமாக வந்து நைட் ஷூட் போயிருக்கு அப்படிங்கிறது மட்டும் இதில் கன்ஃபார்மாக தெரியுது. எந்த அளவுக்கு அது எப்படி எடுத்திருக்காங்க, இந்த மாதிரி சீன்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த நைட் ஷூட்டு எடுத்திருக்காங்க இல்லையா, அதுலேருந்து நம்ம எடிட்டர்கிட்டேருந்து செம போஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வர்றதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. அதுலேருந்து ஏதாவது ஒரு மெமரி க்ரியேட் பண்ணுறதுக்காண்டி அவர் வந்து கொண்டு வந்திருப்பார் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி ஏதாவது போஸ்ட் இப்போது 2 நாளையில் வர்றதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா நைட் ஃபுல்லாக ஷூட் போயிருக்கு அப்படிங்கும்போது என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக இருக்காங்க இல்லையா ஆடியன்ஸு. அதனால் வந்து அவங்களுக்கும் வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சாருன்னா கண்டிப்பாக வந்து கொடுப்பாரு. இந்த ஃபோட்டோ சீன்லாம் வந்த மாதிரி, அதுக்கப்புறமா வந்து அது அதாவது ஆல்ரெடி அவர் வந்து நைட் சீனுக்காக ஒரு லொக்கேஷனை நம்ம கொடுத்துட்டாரு. அங்கே விஜய் காவேரி இருக்காங்க அப்படிங்கிறத காட்டல. அப்போ என்ன பண்ணுவார், அந்த லொக்கேஷனை போட்டு விஜய் காவேரி மீட்டிங்கை வந்து அந்த போஸ்ட்டாக கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். கண்டிப்பாக அப்படி தான் கொண்டு வருவார் நம்மளோட டைரக்டர். செம்மையான விஷயமாக கொண்டு வருவார். பயங்கரமாக இருக்குது. அதுதான் விஜய் சொன்ன மாதிரி யாருமே எதிர்பார்க்காத விஷயங்கள் தான் இதில் நடக்க போகுது, நீங்களே யோசித்துருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் இல்லையா. அது மாதிரி பயங்கரமாக இந்த சீனர் காவேரியும் விஜயும் மீட் பண்ணுற ரீஎன்ட்ரியை வந்து பயங்கரமாக வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நைட் ஷூட் அவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படிங்கிற போது செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறதான். அந்தளவுக்கு எனக்கு நைட்டில் ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே எனக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் வந்தது. விஜய் காவேரி ஒரு 2 தடவை அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. அது வந்து பயங்கரமாக ரீச் ஆகிருக்கு. ரீச் மட்டும் கிடையாது, அவங்களும் அந்த சீன்ஸில் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதான். செம்மையாக பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதான். அந்த மாதிரி இன்றைக்கி நடந்த ஷூட்லேயும் வந்து அந்தளவுக்கு சூப்பராக விஜய் காவேரி நல்லா செம்மையாக வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்ரீனிக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். அவர் நமக்காக நிறைய விஷயங்கள் கொடுக்குறாருங்க. அந்தளவுக்கு பயங்கரமாக டீப்பாக இறங்கி பண்ணுறாரு அப்படிங்கிறதான். தேங்க்யூ ஸ்ரீனி. நம்ம கண்டிப்பாக ஸ்ரீனிக்கு வந்து நம்ம நன்றி சொல்லியே ஆகணும். அந்தளவுக்கு வந்து பயங்கரமாக வந்து இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்ருக்காரு அப்படிங்கிறது தான். விஜய் காவேரியோட மீட் நடந்துருச்சு. ஆனால் அது எப்போ டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி தெரியல நமக்கு.
அது நடக்கும்போது பார்க்கலாம். என்ன பண்ண முடியும், நம்ம கையிலையா இருக்குது. டைரக்டர் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்களோ அப்போ தான். இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு ப்ரோமோ வருங்க. நேற்று ஃபுல்லாக எல்லா சீரியல் ப்ரோமோ வந்தது, மகாநதி ப்ரோமோ வரல, பழைய ப்ரோமோ தான் வந்தது. இன்றைக்கி ப்ரோமோ வரும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.